வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறகடிக்கும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்கும் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட அம்மாவுக்கு வந்துட்டு, அதாவது மீனாவும் சீதாவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட அம்மா வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து சொல்கிறாங்க, நானே வந்து வீட்டில் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி. நம்ம சீதா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டுக்கார் வேலை போயிடுச்சு. அதாவது அருணோட வந்து வேலை வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முத்து தான் காரணன்ற மாதிரி சீதா வந்துட்டு அந்த முத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பா அந்த சீதாவுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அருண் பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவை வந்துட்டு இந்த சீதா வந்து எதிரியாக தான் நினைக்கிறாங்க. அப்போ அம்மா எங்கள் வீட்டில் வந்து இரு, ஏன்னா அவங்க வீட்டில் போய் இருந்தால் அவங்க மாமியார் மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்துட்டு அருண் சொல்லக்கூடாது. அதாவது எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே போய் இருங்க அத்தை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்துட்டு முடியவே முடியாது, நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாரு, இது சீதா சொல்கிறாங்க, அம்மா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க வேலைன்ட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது மீனா வந்துட்டு வேலை பார்க்க போயிடுவாங்க, அவனை கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்கிறாங்க. மூத்த வந்து யோசிக்கிறாரு, இதை வந்து இப்படியே விட்டுட்டா வந்துட்டு இன்னுமே மறுபடியும் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருந்தன்மையாக அவங்க அருண் வீட்டிலே போய் இருக்கட்டும், சீதா வீட்டிலே போய் இருக்கட்டும், விடு மீனா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதான் அத்தைக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம அருண் வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்துட்டு சீதா கிட்ட வந்து சொல்கிறாரு அருண், எனக்கு இப்போ தான் புரியுது, இந்த முத்து எப்படி உங்கள் குடும்பத்தை வந்துட்டு இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது சீதா. எப்படி பல்ட்டி அடித்தான் பார்த்தியா, அவ்வளோ பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவன் மாதிரி சீன் போடுறதுக்கு அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறான். ஆனால் மோசமானவன் இந்த முத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீதாட்ட வந்து சொல்கிறாங்க. சீதாவுக்கு வந்துட்டு, ஆமாங்க, எனக்கு இப்போ தான் புரியுது ஒருத்தவங்களுடைய சுயநலம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சீதா வந்துட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே, நான் சொல்கிறத கேளு, அவன் வந்துட்டு நடிக்கிறான், அப்படி தான் வந்துட்டு நடித்து என் வேலையை போக வச்சுருப்பான். அவன் தான் வந்துட்டு ஆள் செட் பண்ணி ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, நான் எப்படியும் வந்துட்டு அவங்க வந்து வரட்டிட்டு போவேன்றது தெரியும், தெரிஞ்சு தான் வந்துட்டு அவன் பிளான் பண்ணி வந்துட்டு என்னை வேலையை வந்து தூக்கியிருக்கான். நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேன். இப்போ பாரு எப்படி வந்து பல்ட்டி அடித்தான் பார்த்தியா, உங்கள் அக்கா மீனா வந்துட்டு பார்க்க சொல்கிறான், ஆனால் வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரியே வந்துட்டு நடிக்கிறான். இப்படி தான் வந்துட்டு உங்கள் அம்மாவையும் அவன் ஏமாற்றி வச்சுருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்கிறாரு. ஒரு வழியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, சீதா வீட்டுக்கே வந்து மீனாவோட அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவால் போய் அவங்க அம்மா பார்க்க முடியல. அப்போ வந்துட்டு வந்து சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேன், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், இப்போ போய் சீதா வீட்டில் வந்து இருக்கா, நான் எப்படி போய் எங்கள் அம்மா வந்து நான் பார்க்க முடியும் அவங்க வீட்டில் போயிட்டு அப்படின்ற மாதிரி முத்துட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னு, இது அவங்க அதுலையாச்சும் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.